வணக்கம் மாணவர்களே. இன்று ஏப்ரல் 1. இன்று முதல் திருக்குறளை பாடமாக உங்களுக்கு சொல்ல உள்ளேன். திருக்குறளை படிப்பதற்கு முன் அடிப்படையான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் பாடம் எதற்காக? கொடி கொடியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை விதம் மாறிவிடும். மனிதன் எதற்காக பிறக்கிறான், எதற்காக துன்பப்படுகிறான், எதற்காக இன்பப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், கடவுள், கல்வி, உலகம், தர்மம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம், ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களை ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒருத்தனுக்கு அத்தனை கருத்துக்களையும் 2 வரியில் எழுதினவர் வள்ளுவ பெருமான். சரி, ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ திருக்குறளில் முதல்ல முன்னுரையே பல வீடியோ போட்டிருக்கிறதுனால முன்னுரையே இன்றைக்கி விட்டுருவோம். அடிப்படையில் என்ன, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு இயல்ங்கிற விதத்தை 4ஆக பிரிச்சிருப்பார். பாயிரவியல்லே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இது பாயிரவியலில் 4. இப்போ கடவுள் வாழ்த்து முதல்ல தொடங்குறார். அதில் தான் முதல்ல வர குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. அந்த குறளுக்கு விளக்கம் போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் வாழ்த்து என்றால் என்ன? அப்பேற்பட்ட வள்ளுவரே கடவுள் வாழ்த்தை தொடங்கித்தான் அவர் திருக்குறளை எழுத ஆரம்பித்தார். எனவே தான் முதலில் கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த கடவுள் வாழ்த்து 2 வகைப்படும். 2 வகைப்படும். வழிபடு கடவுள், ஏற்புடைய கடவுள். அதை பற்றி பிறகு விவரமாக உங்களுக்கு கூறுகிறேன். முதலில் கடவுள் வாழ்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா பாடம் நடத்துகிறதுனா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு அப்படின்னு பாடம் நடத்திட்டு போகிறதுக்கு, எல்லாரும் மாதிரியும் பாடம் நடத்துறதுக்கும் நான் பாடம் நடத்துறதுக்கும் வித்தியாசம் தேவை. அதுக்கு ஸ்கூல்லேயே படிச்சுட்டு போயிடலாம், தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேருக்கு தான் தெரியும். எனவே தான் இதை பாடமாக 3500 வீடியோ போட்டிருக்கேன். அங்கேக்கங்கே திருக்குறளில் ஒவ்வொன்றும் சொன்ன வள்ளுவ பெருமான் சொன்ன கருத்துக்களை ஒரு குறளை மட்டும் விளக்கம் பண்ணி அதே அரை மணி நேரம் அவன் பேசியிருப்பேன். இன்றிலேருந்து 10 நிமிஷம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக இருக்கணும், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கடவுள் வாழ்த்துன்னு பாட ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த கடவுள் வாழ்த்து, இதுக்கு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் என்றால் என்ன? முதலில் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் ஒருத்தர் அல்லாங்கிறான், ஒருத்தர் இயேசுங்கிறான், ஒருத்தர் சிவபெருமான்கிறான், இப்படி பல கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடவுளுக்கு உண்மையான விளக்கம் என்ன? சேலம் ருக்மணி அம்மா அப்பயே டமலுமே படித்தவங்க, அவங்க அழகாக ஒரு வார்த்தையில் பஞ்சு டைலாக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக ஒரு வரியில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அதுதான் கடவுள். என்ன சொல்கிறீங்க? உன்னால் எதை செய்ய முடியாதோ, முதல் வார்த்தை. ஒரு மனிதனால் எதை செய்ய முடியும்? ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் சார், அணுகுண்டை போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், இதெல்லாம் மனிதன் செய்யக்கூடிய வேலை. அதெல்லாம் சரி, அடிப்படையிலே ஒரு சொட்டு தண்ணீரை உன்னால் உருவாக்க முடியுமா? அதாவது இந்த பிரபஞ்சங்களில் பூமியை படைச்சிருக்காங்க, அது ஒன்று. பிரபஞ்சம் பஞ்சபூதங்களில் பூமியும் ஒன்று. பூமியிலே தான் மனிதன் வாழக்கூடிய நிலைமை உள்ளது. இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து தான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாம். இப்போ மண்ணை வச்சு ஒருத்தன் மண்பானை செய்கிறான்னு வச்சுங்க. இப்போ நான் தான் மண்பானையை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறதா? யாரோ மண்ணை உருவாக்கி வச்சுருக்கான், அதில் நீங்கள் எடுத்து அந்த மண்ணை எடுத்து உருவாக்கி ஒரு பானை செஞ்சு வச்சுருக்கேன். மனிதனுக்கு தேவையான பொருள்கள் அனைத்துமே பூமியில் படைச்சிருக்கான். அந்த பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்து நாம் ஒரு பொருளை செய்கிறோம். இதனால் நாம் மனிதனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு பிடி தண்ணீரை கூட உன்னால் உருவாக்க முடியாது. இருக்கிற தண்ணியை எடுத்து நீங்கள் நான் தண்ணியை கண்டுபிடிச்சேன்னு இருக்காங்க. அந்த தண்ணீர் எப்படி உருவானது? H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான், ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு சேர்ந்தால் தான் தண்ணி. நீ ஹைட்ரஜன்கிற வாயை உருவாக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில். ஆக்சிஜன் என்ற வாயு
தண்ணீரை சூடுபடுத்தினா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்க முடியும். ஆனால் இயற்கையிலே உன்னால் நான் ஒரு ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்திருக்கு, ஆக்சிஜன் வாயை கண்டுபிடித்திருக்கு, ரெண்டையும் இணைத்து ஒரு தண்ணீரை உருவாக்கினேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? இருக்கிற பொருளை, கடவுள் படைத்த பொருளை எடுத்து அதில் உள்ள மூலக்கூறுகளை எடுத்து, இப்போ இரும்பு, எஃகு, தங்கம்லாம் தயார் பண்ணுறேன். எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து கிடைக்குது. நான் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நிறையா நான் தங்கத்தை கண்டுபிடித்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆக மொத்தம் என்ன? உன்னால் எதை செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பிடி தண்ணீரை உருவாக்க முடியாது, ஒரு பிடி மண்ணை கூட உன்னால் உருவாக்கும். ஒரு பிடி மண்ணை உன்னால் உருவாக்க முடியும். இருக்கிற மண்ணை எடுத்து காமிக்க கூட உன்னால் ஒரு பிடி மண்ணை உன்னால் உருவாக்க முடியுமா? எவனோ ஒருவன் படைத்து வைத்திருக்கிறான் மனிதன் வாழ்வதற்காக. அப்போ அவன்தான் கடவுள். நாம் அல்லாஹ், இயேசு, சிவபெருமான்னு வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். அது வரும்போது நான் அதனுடைய விளக்கம் சொல்கிறேன், ஏன் பேர் வச்சாங்கிற விளக்கத்தை சொல்கிறேன். அப்போ உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாது. எது இல்லாமல் வாழ முடியாது? 2 வார்த்தை சொன்னல, அவன் தான் கடவுள்னு. இப்போ உன்னால் எதை செய்ய முடியாது? நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மண்ணில் பருத்தியை போட்டு நூலை வச்சு சட்டை தயார் பண்ணி அப்புறம் தான் சட்டை போட முடியும். எடுத்த உடனே நீ ஒரு சட்டையை தயார் பண்ண முடியுமா? முடியாது. அந்த சட்டையை தயார் பண்ண இதுக்கு அடிப்படையில் மண் தேவைப்படுது. மண் இது பூமி. பூமியை படைத்தது யார்? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கடவுள். அதுக்கு தான் பேர் நம்ம கடவுள்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தன் படைத்து வைத்திருக்கிறான், இதிலிருந்து பலன்களை அனுபவித்துக்கொள். பலப்பழத்தை ஒருத்தன் வாங்கி தருவான், அதை உரிச்சு வாயில் வைக்க முடியும்? பூமியே கொடுத்துட்டான் கடவுள். அந்த பூமியிலேருந்து நீ பயன்பட்டுருக்க. நீ அணு ஆயுதம் செஞ்சாலும் சரி, பீரங்கியை செஞ்சாலும் சரி, இதெல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை தான் தயார் பண்ணுகிறாய். எனவே உன்னால் எதையும் உருவாக்க முடியாது. ஒருவன் உருவாக்கி வைத்த பொருளை எடுத்து தான் நீ பயன்படுத்துகிறாய். அப்போ யார் அதை உருவாக்கினானோ அவன் தான் கடவுள். தட்ஸ் ஆல். அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம். கடவுள் என்பதற்கு இதுதான் விளக்கம். உன்னால் எதை செய்ய முடியாது. எது இல்லாமல் வாழ முடியாத 2 வார்த்தை சொன்னேன். எது இல்லாமல்? பஞ்சபூதங்களில் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமானால் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது அத்தனையும் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும். இப்போ கடவுள் பூமியையும் படைத்து, அந்த பூமியில் ஜீவராசிகளையும் படைத்து, அந்த ஜீவராசிகள் வாழ்வதற்காக மற்ற பஞ்சபூதங்களையும் அமைத்திருக்கிறார். நான் சொல்ல போகிறீங்களா? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த அத்தனையும் பயன்படுது. எதற்கு பயன்படுகிறது? மனிதனுக்கு தான் பயன்படுகிறது. இதில் ஒன்று சூரியனே இல்லை. மனிதனால் உயிர் வாழ முடியுமா? தாவர இனங்கள் வளர முடியுமா? முடியாது. புரியுங்களா? தண்ணீர் இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் இருக்காது. அப்போ மனிதன் மூச்சு, ஆக்சிஜன், காற்று இல்லைன்னா வாழ முடியாது. இப்படி பஞ்சபூதங்களையும் படைத்து அதில் மனிதன் வாழக்கூடிய பொருள்களையும் ஒருவன் படைத்து வைத்திருக்கிறான். அதைத்தான் உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள். இதை நான் சொல்லலை. WMA அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி படித்த சேலம் ருக்மணி அம்மா மறைந்து விட்டார்கள். மிகப்பெரிய ஞானி. ஒரு பெண். ராமாயணம், மகாபாரதம் பேசாத விஷயங்களே கிடையாது. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தற்காலத்து மாணவர்கள் இப்போ இதெல்லாம் இருக்குமானி அம்மா யார் தெரியும்? கீரன் புலவரை யாருக்கு தெரியும்? இலங்கை ஜெயராஜனா யாருக்கு தெரியும்? அப்போ அந்த மாதிரி பேசுகிற ஞானிகள், படித்தவர்கள், அனுபவப்பட்டவர்கள் கூறுவதை தற்காலத்தில் பேச ஒருத்தரும். ஏன்னா பேசுகிறதுக்கு கேட்க ஆள் இல்லை. நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை. என்னை போன்றவர்கள், மற்றவர்கள் யாரோ பேசினாதான் உண்டு. எனவே தான் இந்த திருக்குறளில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. 1330 குறள். ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்கிறானே குறைஞ்சது 1 மணி நேரம். அதன் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம், மொத்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு முதலில் கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்குகிறார். பாடத் தொடங்குவதற்கு முன் அவர் ஏற்புடைய கடவுளை வணங்கினாரா, வெளிப்படு கடவுளை வணங்கினாரா? அதன் விளக்கம் 10 நிமிஷம் ஆகுது, நாளைக்கு பார்க்கலாம். பட் இப்போ கடவுள் என்றால் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக விளக்கம் தெரிஞ்சு. இதுதான் கடவுள். பஞ்சபூதங்களின் சக்தி. அந்த பஞ்சபூதங்களை படைத்தவன் கடவுள். எவனாச்சும் எந்த விஞ்ஞானியாச்சும் சொல்கிறானா பூமியை யார் படைத்தது, சந்திரனை யார் படைத்தது, சூரியனை யார் படைத்ததுன்னு சொல்லியிருக்கானா? அது இயற்கையுமா? அந்த இயற்கைன்னு பேரே வச்சுக்கலாம், கடவுள்னு வச்சுக்கலாம், இயற்கைன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அந்த கடவுள் வாழ்த்து என்பதற்கு இப்போ கடவுளுக்கு விளக்க சொல்லாது. வாழ்த்து என்பது அவரை வணங்கி நாம் பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும்.
வள்ளுவப் பெருமானே அப்பேற்பட்ட வள்ளுவப் பெருமானே கடவுள் வாழ்த்து தொடங்கி பிறகு திருக்குறளை எழுதினார். இப்பொழுது இந்த பாடத்தின் விரிவான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கடவுள் என்பதற்கும் வாழ்த்து என்பதற்கும் விளக்கத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்தை தெளிவாக தெரிந்து கொண்டு நாளை முதல் திருக்குறள் பாடம் 1லேருந்து ஆரம்பிக்கலாம். இதற்கு முன்னுரை நிறையா இருக்குது. 1.5 பக்கம் இருக்குது. இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எதற்குரிய மாந்தருக்கு உறுதியென வேந்தோரால் எடுக்கப்பட்ட முடிவு 4 அவை அறம்பொருள் இன்பம் எழுவா அப்படின்னு இருக்கும். அவற்றுள் அறமாக நினைப்பார் 1.5 பக்கம் இருக்கும். அதை பற்றி தனித்தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது முறைப்படி பாடம். இப்போ உரைப்பாயிரத்தெல்லாம் சொல்லியிருந்தால் எவனும் கேட்க ஆள். எனவே அதனுடைய சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு இங்கே வரும்போது நான் சொல்கிறேன். நாளை முதல் குறளிலிருந்து தொடங்கலாம். கடவுள் ஏன், வழிபடு கடவுள், ஏற்புடைய கடவுள் இரண்டிலை, எதை வழிபட்டால் வழிபடு கடவுளையா ஏற்புடைய கடவுளாயா என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு முதல் குறளிலிருந்து தொடங்குவோம். நன்றி மாணவர்களே, நன்றி வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். பார்க்கும் மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாட்சிங் டைமில் 2500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வாட்சிங் டைம் ஆகலை. நீங்கள் இதெல்லாம் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் வாட்சிங் டைம் இருக்கும். நன்றி மாணவர்களே, நன்றி வணக்கம்.